ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பல மன அழுத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் தூக்கமில்லாமல் கலங்குவதற்கும் சோர்வோடு அலைவதற்கும் காரணம் மெயின் ரீசன் என்ன? கவலைக்கு என்ன மெயின் ரீசன்? எனக்காக யார் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள்? ஒரு அம்மாட்ட போய் நான் பேசிக்கொண்டிருக்கும் அந்த அம்மா சொன்னாங்க, அவங்களோட வீட்டில் நல்ல பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய இடத்துல போய் பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பலவீனப்பட்டிருக்காங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா, வியாதி கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் என் பக்கத்தில் உட்கார்ந்து உங்களை மாதிரி பேசுகிறாங்களே அந்த ஆளுங்க தான் ஏன் இல்லை. என் வியாதி ஒரு பொருட்டே இல்லை. அது இருக்கும், வயசான வியாதி வளர்த்தங்க. நான் பக்கத்தில் உட்காந்து பேசுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் வலிகளை கர்த்தர் போக்குவான்னு சொல்கிறீங்க. இது போதியா, இது போதியா. இதைத்தாயா என் பிள்ளைங்கிட்ட, என் பேர பிள்ளைங்கிட்டலாம் நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னாங்க. நண்பர்களே, எனக்கு யார் இந்த உலகத்தில் இருக்கிறார்? என்னை கவனிக்க யார் இருக்கிறார்? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்? 38 வருஷமாய் பலவீனத்தோடு இந்த அந்த மனிதனுடைய உள்ளத்திலே பாதிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை என்னவென்று சொன்னால், யாரும் இல்லை எனக்கு. ஐ வாஸ் அலோன். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. அந்த கவலையோடு தான் 38 வருஷமா பதஸ்தாவில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நண்பர்களே, இன்றைக்கு பைபிள் சொல்கிறது, உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. ஹலோ, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஒருவர் உண்டு. அதான் நம்முடைய ஆண்டோடைய குணம். யோசித்து பாருங்க. பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது ஆதாமும் ஏவாளையும் படைத்துக்கிட்டு அப்படியே போயிடல. பகலில் குளிர்ச்சியான வேளையில் வந்து, ஹலோ ஆதாம் எப்படி இருக்கீங்க, ஏவாள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிப்பாராம். நீ சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படி விசாரிக்கிறது தான் தேவனுடைய குணமாக இருந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ, யாரும் இல்லை என்று நினைக்கிறாயோ, அம்மாவால் செல்ல பிள்ளையை வளர்க்கப்பட்டு அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு வாழ்ந்தவன் தான் யாக்கோபு. இப்போ அவனுடைய தந்திர குணத்தினால குடும்பத்திலேருந்து ஓடி வர்ற ஒரு நிலைமை. கல்லை தலைக்கி வச்சுக்கிட்டு படுத்திருக்கிறான். எவ்வளோ பயங்கரமான ஒரு உறக்கம் பாருங்க. நம்மளால முடியாது. அப்படி படுத்திருக்கிற நேரத்தில் தான் பரலோகத்தின் தேவன் பார்க்குறாரு. என்னப்பா யாக்கோபு, எப்படி நல்லா இருக்கிறியா? தன்னை வெளிப்படுத்துகிறார். இதாங்க, இதாங்க ஆண்டவர், இதாங்க தேவ கிருபை. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் ஆண்டோட போய் சொல்கிறேன், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். கேட்குற, என்ன நடந்துச்சு எலியாவே, உனக்கு என்ன நடந்துச்சு? நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிப்பார், நான் தானே 10 நாள் தேடி வந்திருக்கேன், தனியாக இருக்கிறியோ, உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கேன்னு சொல்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் என் அன்பு சகோதரனே சகோதரி, உலகத்தில் யார் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும், உனக்கு நெருக்கங்கள் உபத்திரங்கள் வரும்பொழுது யாரெல்லாம் உன்னை தூஷித்து சென்றாலும் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. தேவன் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் பட்சத்தில் இருக்கிறார். அன்னைக்கு அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து கேட்டார்ல, கையும் களவும் பிடிக்கப்பட்டு கல்லறிய வேண்டும் என்று வந்த அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னை குற்றஞ்சாட்டினோட எங்கே? பார்க்குறார். அவங்களும் ஓடிட்டாங்க, இவர் மட்டும் தான் இருக்கார். போ, இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உன்னை விசாரிக்கிறார். உன்னுடைய மன அழுத்தமா, வேதனையா, கண்ணீரா, நம்பி அவர்கிட்ட சொல்லலாம். ஷேர் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி நம்பி சொல்லு. உன் பிரச்சனையை சொல்லு, உன் வேதனையை சொல்லு, உன் கண்ணீரை சொல்லு. அவர் எல்லாவற்றையும் உனக்காக சிலுவையில் சுமந்து முடித்தவர். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று தாவி சொல்றான். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி சொல்லுகிறார், முடிந்தது, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்றாரு. ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவு வருகிறது. ஏனென்றால் மெய்யாகவே
உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர் அவர். உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட உங்கள் நோய்களை சுமந்தவர் அவர். இன்றைக்கு அந்த உணர்வோடு எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எனக்கு கவலை இல்லை என்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிப்போமா? இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.